வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. ஏன் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான். நீ தூங்கும் நிலவும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் போதுதான். என்னோடு நூலும் இல்லை என்னோடு வாழும் இல்லை என்னோடு நூலும் இல்லை என்னோடு வாழும் இல்லை காத்தோடு போகும் காத்தாடினா. ஏ ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் வாழும் நேரம் போதுதான். யாரோ ஆசைப்பட்டா சேர்த்து வைக்கும் அந்த கொள்ளை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன். ஊராரை ஏற்றி விட்டு நீ நிற்கும் தன்னங்கையா அதை போல ஒன்னைத்தானே நான் பார்க்கிறேன். விதியோடு போது அடி தங்கச்சி குடிகார அண்ணே இதை போலச்சை பாட்டாளி சோகம் தீரும் அதனால பாடுறேன். ஏ ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான். எல்லோருக்கும் வாழ்க்கை என்னமோ வாய்க்காடம்மா வாய்க்காட்டி விட்டு வந்தாளி வரவில்லை போல் விட்டு போனா சிலவில் வைத்த வேண்டாத பாரம் பூத்ததெல்லாம் காயாகுதான் காயானதெல்லாம் தனியாகுதான் இருக்காத வந்துடலாமா அதனால பாடுறேன். ஏ ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான். நீ தூங்கும் நிலவும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் கூறிதான். என்னோடு நூலும் இல்லை என்னோடு வாழும் இல்லை என்னோடு நூலும் இல்லை என்னோடு வாழும் இல்லை காத்தோடு போகும் காத்தாடினா. ஏ ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் மாப்பிள்ள. நன்றி நன்றி. சரி மாப்பிள்ள. பச்சை நிறம் அவன் திருமேனி பவழ நிறம் அவன் செவ்விரலே பச்சை நிறம் அவன் திருமேனி
நானிலம் நாரணன் விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு அவன் செல்விதலே பச்சை நிறம் அவள் திருமேனி பவள நிறம் அவள் செம்பிதழே மஞ்சள் முகம் அவள் தேவி முகம் மஞ்சள் முகம் அவள் தேவி முகம் வெண்மை நிறம் அவள் திருவெள்ளம் மஞ்சள் முகம் அவள் தேவி முகம் வெண்மை நிறம் அவள் திருவெள்ளம் மலர்களிலே பல நிறம் கண்டே தீருமாளவன் வடிவம் அதில் மலர்களிலே பல மனம் கண்டே மலர்களிலே பல மனம் கண்டே அதிவானவள் கருணை மனம் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே நாயகன் பெயரினில் திருப்பாட்டி நானிலம் நாரணன் விளையாட்டு நாயகன் பெயரில் ஒரு பாட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டி ஆயர்குல பிள்ளை விளையாட்டு அடியவர்க்கே எங்கும் அருள் கூட்டி ஆயர்குல பிள்ளை விளையாட்டு அடியவர்க்கே எங்கும் அருள் கூட்டி உலகிற கண்டு திருமானவன் வடிவம் அதிகண்டு மலர்களிலே பல நிறக்கண்டு அதிமானவன் கருணை மனம் கண்டு மலர்களிலே பல நிறம் நாராயணகு நமோ நாராயணகு ஓம் நமோ நாராயணகு விசகப்பிரியா சுமா கண்டரப்பிரியா விசு புத்திரப்பிரியா சூரியா கடிப்பிரியா கண்டா கலகப்பிரியா நாராயணனும் பட்டது பெற்றவன் நான் நாய் என்றால் நாதம் ராய் என்றால் ராகம் தாய் என்றால் தாளம் இரு என்றால் ரீங்காரம் நாவை பிரதமொழி செலுத்தக்கூடிய நாரதனாகப்பட்ட நான் அணிஜனமும் அனுஷ்டே நித்திய காரியங்களை முடித்துக் கொண்டு தாயில் சிறந்ததோர் கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்கதொரு மந்திரம் இல்லை என்ற வாக்கிற்கிணங்கு சத்தியலோகம் சென்றேன் ஈ முதல் எறும்பு புல் போன்று முதலையே 84 லட்சம் ஜீவராசியை அடைக்கக்கூடிய தந்தை பிரம்மனை பணிந்து வெள்ளை கடை கொடுத்தி வெள்ளை படிபோண்டு வெள்ளை அரியாசனத்தில் வீற்றிருப்பார் அரசரோடு தம்மை சரியாசனம் வைத்த தாயை போற்றுவதற்குரிய தாய் கலைவாணியை பணிந்து வைகுந்தம் சென்றேன் மச்சா குரமா வலகா மாவனா நரசிம்மா பரசுராமா ராமா பலராமா கண்ணா கல்கி எனும் 10 அவதரத்து கதாநாயகன் எனது பாட்டன் பரந்தாமணி பணிந்து கையிலேங்கு சென்றேன் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவலாகிய நீர்மொழி வேணியன் அடைகள் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மன்னர் செல்லமடி வாழ்த்தி வணங்குவோம் திருநீரிட்டார் யார் கட்டார் சிவனி மறந்தார் யார் வாழ்ந்தார் என்பதற்கிடங்கு எம்பெருமான் சிவபெருமானை மணிந்து கழகம் தேடி இந்த உலகினை வலம் வரக்கூடிய நேரத்திலே ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்திலே தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கழகம் செய்யாவிட்டாலும் என்ன சிரமமாகப்பட்டது எனது அண்ணன் தக்கனின் சாபத்திற்கிடங்க 1008 சொற்களாக வெளுத்து செல்லிவிடும் என்று சாபத்தினை விட்டாலும் கூட
யாரை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி கிடைக்கும் என்று எண்ணி பார்த்தாள். திகட சக்கர சிமுக மைந்துளாள் சகட சக்கர தாமரை நாயகர் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர மெய்பதம் போற்றுவோம் என்று போற்றுவதற்குரிய ஆதிமுதல் கடவுள் எம்பெருமான் விநாயக பெருமானை கவியின் மூலமாக பணிந்துவிட்ட போதிலும் கூட அறிவு முருகமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மவாய் நின்ற ஜோதி பிளமுதரு மேனியாகி கருணைக்குறு முகங்களாரும் கரங்கள் படியிடம் கொண்டு ஒருத்திரு முருகன் வந்தாங்கு உதித்தன உலகமைய என்று போற்றக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானை பணிந்தால் ஏற்றிருக்கும் கழகம் சிறக்கும். ஏன் ஒரு எதிரியே போற்றி பாடிய பெருமை கொண்டவர் எம்பெருமான் முருகப்பெருமான். ஏன் சூரபதுமனை அழிப்பதற்காகவே தோற்றுவிக்கப்பட்டார் முருகப்பெருமான். முருகனை கொல்லணுன்ற எண்ணத்தோடு போர்க்களத்து வர்ற சூரன் ஒரு எதிரிக்கு எதிரி என்று ஆன பிறகு அவனை கொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணமே மேலோங்கி இருக்க வேண்டும். ஆனால் முருகப்பெருமானை பார்த்தவுடனே தான் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை மறந்து தான் கொல்ல வந்த எதிரியான முருகப்பெருமானை போற்றி பாடினான் சூரன். எப்படி கோலமா மங்கை மீது குலவிய முருகனை பாணன் என்றிருந்து பிரிவினை அருகிலேன் யான் மாலையன் தனக்கும் மற்றும் யாவருக்கும் மூலமாய் என்ற மூர்த்தி இம்மூர்த்தி என்று ஒரு எதிரியை போற்றி பாடிய பெருமை கொண்டவர் எம்பெருமான் முருகப்பெருமான். 1000 கோடி மன்மதர்களுக்கு இணையான அழகு பொருந்திய முருகப்பெருமானை காலம் அறிவான் கருணை புரிவான். அந்த குன்றக்குடியான் அந்த குன்றக்குடி அழகனை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும். பணியலாம் எம்பெருமான் முருகப்பெருமானை. குன்றக்குடி ஊரழகா குன்றாடும் வேலழகா கொத்து மலர்த்து புதழகா எங்க குறவழி மாப்பிள்ளை அழகா குன்றாடும் வேலழகா கொத்து மலர்த்து புதழகா எங்க குறவழி மாப்பிள்ளை அழகா திருமுகம் பார்ப்பழகா திருப்புகழ் கோப்பழகா கண்ணன் தலை காப்புகள் அழகா பண்டாடும் காவடி அழகா மயில் இறங்கு அழகா பழகு மடியும் அழகா அழகு எல்லாம் அழகா எங்க முருகன் போல அழகா மருகா இளவா அழகா மணிமாள் குமரன் பேரழகா என்ற கூடி கொண்டாடும் பேரழகா கொத்துமலர் கோப்புகள் அழகா எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா ஏறெடுத்து பாடுபட்ட உலகர் கையழகா பூவெடுத்து முனை படைத்த பொன்மணி கதிரழகா ஏறெடுத்து பாடுபட்டு பூவழகா பூவெடுத்து முனை படைத்த பொன்மணி கதிரழகா முருகன் கோவில் அழகா அதை வணங்கும் வாழ்வு அழகா தூக்கும் காவடி அழகா அதை சுமக்கும் கோள்கள் அழகா மலரா இனவா அழகா மலைவாழ் குமரன் பேரழகா என்ற குடி கொண்டாடு பேரழகா கொப்புகள் கோப்புகள் அழகா குறவள்ளி மாப்பிள்ளை அழகா மக்கள் குடி காக்கும் அந்த மன்னக்குடி மலையழகா கொடி கொடி பறக்கும் அந்த இன்னொரு படி அழகா மக்கள் கொடி காக்கும் அந்த மலையழகா தேவன் கொடி காக்கும் அந்த மலையழகா குண்டகடி போகும் அந்த காரக்குடி வழி அழகா குண்டேறு போகும் அந்த காரக்குடி வழி அழகா படிக்கு படி அழகா அது பாடி நடப்பதழகா காவடி ஆடுது அழகா அது காத விளைந்தவர் அழகா பொழுதா இரவா அழகா பொழுதே சின்ன அழகா என்ற கூடி ஊரழகா கொண்டாடும் பேரழகா கொத்துமலர் கோப்புகள் அழகா குறவள்ளி மாப்பிள்ளை அழகா இந்த குறவள்ளி மாப்பிள்ளை அழகா எம்பெருமான் முருகப்பெருமானை பணிந்து கழகத்தினை தொடர்ந்தாலும் கூட எங்களுக்கெல்லாம் இந்த நல்லதொரு வாய்ப்பினை நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் ஜெயமாதவன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக இந்த பொன்னாடையை போற்றி கௌரவிக்கின்றோம்.
கேட்க மாட்டேன் சார். வந்தவர்களை வரவேற்று கௌரவிக்கு விதமாக பொன்னாடை வைத்து கௌரவப்படுத்தக்கூடிய இந்த விழாவினை நடாத்தக்கூடிய நாட்டரசங்கோட்டை செங்கமலத்தான் தெரிவித்தது அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்து இந்த நாடகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அருமை மாமா தாள வித்வான் ஆதீஸ்வரன் மாமா அவர்களுக்கும் மற்றும் அதை சீரிய முயற்சியோடு அழைத்து வர உதவியாக இருந்த எனது மரியாதைக்குரிய அருமை அப்பச்சி அண்ணாமலை அப்பச்சி அவர்களுக்கும் குடும்பத்தாரில் உணவார்ந்த நன்றிகளது வணக்கத்தினை மனதாறு இந்த மாபெரும் மேடையை உறுத்தாக்கி கொண்டு கலைப்பணி தொடரலாம். நன்றி, வணக்கம். அந்த அடிப்படையில் எம்பெருமான் முருகப்பெருமானை பணிந்து கழகத்திற்கான நல்ல வழிதனை நாடினால கூட நமசிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமணியன் தாழ் வாழ்க, ஆகாமம் ஆயுள் என்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவழி வாழ்க என்று போற்றக்கூடிய எம்பெருமான் ஈசனை திருநீரிட்டார். யார் கட்டார்? சிவனை வளர்ந்தார். யார் வாழ்ந்தார் என்பதற்காக எம்பெருமான் ஈசனையும் அணிந்தார். ஏற்றிருக்கும் கழகம் மேலும் சிறக்கும் பணியலாம். எம்பெருமான் ஈசனை சூடி பெருமானே அருளாளா எத்தாள் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாள் பெண்ணை தென்பாள் பெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் அத்தாள் நீ எனக்கு ஆளாய் இனி அள்ளே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேரித்த கரங்களுக்கு இல்லை பயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, அத்தனில்லாமல் ஒரு அம்மையில்லை, அத்தனில்லாமல் ஒரு அம்மையில்லை, இந்த அம்மையில்லாமல் இந்த பிள்ளை இல்லை இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, இறைவா இறைவா பக்தி தரிக்கில் அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் முருக, பக்தி பெருக்கில் அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் முருக, சக்தி எல்லாம் திறந்து சிவம் பெருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, என் சந்ததியே குண்டனுக்கு அடிபணிய இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேரித்த கரங்களுக்கு இல்லை பயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. திறந்து வைத்த அருப்பொருளே கோவில் தகவை திறந்தழைத்த திருவருளே, கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் தகவை திறந்தழைத்த திருவருளே, என்னை நல்லூர் உறையும் அருள்கடலே, என்னை நல்லூர் உறையும் அருள்கடலே, வந்து என்ன என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, இறைவா இறைவா எம்பெருமான் ஈசனை மணிந்து நன்றி. நாடக கலைஞர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக
கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்தக்கூடிய அத்தனை நாடக ரசிகர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஒருவரை நன்றி நன்றிகளது வணக்கத்தை தெரிந்து கொண்டு மற்றும் நாடக கலைஞர்களுக்கும் நாடக ரசிகர்களுக்குமே ஒரு உறவு பாலமாக விளங்கக்கூடிய இங்கே ஒளிப்பதிவு செய்யக்கூடிய அன்பான நல்ல உள்ளங்கள் எனது மரியாதைக்குரிய அருமையினார் ஒத்தக்கடை சார்ந்த ட்ரிபிள் கே தமிழன் உரிமையாளர் அருமையண்ணன் கண்ணன் அண்ணவர் பல ஆண்டுகளுக்கு பிறகு எடுத்தறிவிங்களை எடுத்து போடலாம் முடிவோடு வந்திருக்கக்கூடிய அருமையண்ணன் ட்ரிபிள் கே உரிமையாளர் அருமையண்ணன் கண்ணன் அண்ணவர்களுக்கும் மற்றும் மாயாகுலத்தை சார்ந்த அருமையினார் மாதவன் அண்ணவர்களுக்குமே மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் மனதார ஒருத்தை கொண்டு சைவம் பெரிதா வைணவம் பெரிதா என்ற ஒரு விவாதம் நிலவிய காலத்தை சைவ வைணவ அம்ச தொண்டரான அந்த அரிகர சுதரி அந்த சபரிமலை வாசனை பணிந்தால் மேலும் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் அல்லவா பணியலாம். சரணம் சொல்லி கூப்பிடுவோம் சபரிமலை வாசனை வரணும் என்று அழைத்திடுவோம் வரம் கொடுக்கும் ஈசனை அருளை தரும் ஆண்டவனை அன்பருக்கு மித்திரனை சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோம் ஹரிஹர சுதன் ஐயப்பனை வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசனை தனை சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசனை தனை சுவாமி சரணமையப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சபரிமலை செல்பவர்கள் சஞ்சலங்கள் இல்லை பயந்தனையை போக்கிடுவார் பந்தனையில் பிள்ளை சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை பயந்தனையை போக்கிடுவார் பந்தனையில் பிள்ளை அபயம் என்று சரணடைந்தால் அகன்றிடுமே தொல்லை அபயம் என்று சரணடைந்தால் அகன்றிடுமே தொல்லை அவனின்றி அவனியே அணுவும் அசைவதில்லை அவனின்றி அவனியே அணுவும் அசைவதில்லை சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை சீர்மேவும் சபரிமலை நாதனையே தேடு இரும்பது படியேறி ஈசப்பதம் நாடு சீர்மேவும் சபரிமலை நாதனையே தேடு இரும்பது படியேறி ஈசப்பதம் நாடு பாரெல்லாம் காத்திருக்கும் பரமணி திருவீடு பாரெல்லாம் காத்திருக்கும் பரமணி திருவீடு நாராயணன் செல்வனையே தாவி நிற்க பாடு அந்த நாராயணன் செல்வனையே நாவி நிற்க பாடு சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா 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 சபரிமலை வாசனை மணிந்து கனகத்தினை தொடர்ந்தாலும் கூட இடத்தை கவனிக்கின்ற நேரத்தில் மலை சார்ந்து இந்த குறுஞ்சி நிலம் என் கண்ணில் பட இவ்விடத்தை சற்று நோக்கலாம் என்று என் எண்ணில் பட ஆகையால் என் கால்களோ இம்மண்ணில் பட இவ்விடத்தில் நின்று இந்த அழகை கண்டு எண்ணில ஆனந்தம் கொண்டாலும் கூட இடத்தை பற்றி சிறப்பு வர்ணிக்கிறவனால் 1000 நாவுகள் படித்து ஆதிசேடனாலும் கூட இந்த இடத்தின் பெருமையை உலகத்தில் உணர்த்துவது என்பது இயலாத காரியம். ஏன் இந்த உலக அரங்கிற்கே நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் வீரம் விவேகம் இவை அனைத்தையுமே உறக்க சொன்ன ஒரே நாகரிகம் இந்த உலகத்திலேயே தமிழ் நாகரிகம் மட்டுமே. அப்படியான தொண்டு தொட்டு விளங்கக்கூடிய இந்த தமிழின் பெருமையை பற்றி கூற வேண்டும் என்றால் முடியவே முடியாது. அப்படியான சிறப்புகளை பற்றி அறிந்திருந்தால் கூட இடத்தின் பெருமையை ஒருமுறை வர்ணிக்க வேண்டும் என்றால் கள்ளிலே தலைவல்ல கண்டா இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை தந்தார். கள்ளிலே தலைவல்ல கண்டா கள்ளிலே தலைவல்ல கண்டா
ஒரு வெள்ளை கள்ளிலே தலைவண்ணம் கண்டார் இரு கண்டாலும் அறிந்தாலும் காணும் வகை கண்டார் கள்ளிலே தலைவண்ணம் கண்டார் பார்வையில் வைத்தார் என்னொன்று ஆனொன்று செய்தார் அவர் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தார் கண்ணாட இடம் தேடி வந்தார் இடம் தேடி வந்தோம் கண்ணோடு கண்ணே வைத்து கண் பாறை அறைகாடு ஆடும் மொழி தந்தார் பள்ளியிலே கலையல்ல கண்டார் பக்கத்தில் இன்னிசை மேலும் முழங்க இன்னிசை மேலும் முழங்க அரங்கேறி நடமாடும் மங்கை அரங்கேறி நடமாடும் மங்கை என் நெஞ்சத்தில் யாருகிறார் பள்ளியிலே தலைவண்ணம் கண்டான் இரு கண் பாடும் அறைந்தார் ஆடும் வகை தந்தார் பள்ளியிலே தலைவண்ணம் கண்டார் உடனாடும் மனதாடும் உன்னை என்கிறார ஏற்கிறார் வாழ்கிறே கண்ணீரோடு வாழும் மனதாடும் உன்னை என் உயிராக சேர்த்து நான் வாழ்கிறேன் கண்ணே கடல் ஒத்தி போனாலும் போகும் கடல் ஒத்தி போனாலும் போகும் கடலும் ஆசையும் கடலும் கொண்டால் இரு கண் பார்வை மறைநாடு வாடுமறை கண்டார் கள்ளிலே கலைவண்ணம் ஒரு வழியாக இடத்தை பற்றி வர்ணித்தாலும் கூட நன்றி. ஹலோ, அன்பு தம்பி ஜெயமாதவனை முதல்ல அர்ச்சனா தேவியோட தான் இந்த மேடையில் அரங்கேட்டினாங்க அண்ணன். அந்த மேடையில் அன்னைக்கு இப்படித்தான் பார்த்தேன். இப்போ கொஞ்சம் எட்டி பார்க்க வேண்டியிருக்கு. வளர்ந்துட்டார்ல, வளர்ச்சி வேண்டும் இல்லையா? அருமை தம்பி ஜெயமாதவனுக்கு அரமண சிறுவையில் இந்த ஊர் மாப்பிள்ளை மாமா கண்ணப்ப மாமா இந்த 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள், வாழ்த்துகிறார்கள். அன்பளி வழங்கி உற்சாகப்படுத்திய அருமை ஐயா கண்ணப்பன் ஐயா அவர்களும் ஒரு குடும்பத்தார்களுக்கும் நன்றி. மற்றும் மேடை ஏறி வந்து வாழ்த்துக்கள் வழங்கிய அருமை அன்னார் அவர்களுக்குமே கரவொலி எழுப்பி நாடக கலைஞர்களை மென்மேலும் உற்சாகப்படுத்தக்கூடிய அத்தனை நாடக ரசிகர்களுக்குமே என் சார்பாக நான் சார்ந்த அருமை மாமா தாள வித்வான் ஆதீஸ்வரன் மாமாவுடைய கலைக்குழு சார்பாக மீண்டும் ஒருமுறை சிறந்தால் இந்த நன்றிகளது வணக்கத்தினை மனதார இந்த மாபெரும் மேடையில் உறுத்தாக்கி கொண்டு கலைப்பணி தொடரலாம். நன்றி வணக்கம். அந்த அடிப்படையில் இடத்தை கவனிக்கின்ற நேரத்தில் ஏதேனும் சத்தம் கேட்கின்றதா அந்த சத்தத்தை வைத்து கழகத்தை தொடரலாமா? அப்பச்சி அண்ணாமலை அப்பச்சி அவர்கள் அந்த ஒரு பாடல் கேட்டிருந்தா உலகம் சமநிலை பெற வேண்டும். முன்னாடி பாடினது வரி ஞாபகம் அல்ல, அதனால அப்பச்சி அப்புறம் பப்புன்னு செஞ்சு முடிச்சோடனே கண்டிப்பா வரியை பார்த்துட்டு பாடுற கோச்சிக்கிறாரு. அந்த அடிப்படையில் ஏதேனும் சத்தம் கேட்கின்றதா கவனிக்கலாம். நாராயணா ஆளுலசு அலங்கார பூசணம் ஆனமர விக்கிரகம் பத்திரி மாத்த பசுமொன்னால் உருக்கி வார்த்து அமைக்கப்பட்ட எழில்மிகு சித்திர பதுமை என்பார்கள். குயில் கூட தன் குரலை இந்த பெண்ணிடத்தில் தான் குறையாக பெற்றிருக்குமோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தினாலும் கூட 2 பெண்கள் ஆளுலசு போட்டாங்க. அதுல எனக்கு மகிழ்ச்சி, ஆனா ஒரு மிகப்பெரிய மன வருத்தம். அப்படி என்ன மன வருத்தம்? சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஏன் மன வருத்தத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கோமாளி என்னுடைய வார்த்தையை மதித்து வாயை திறக்கலையேன்னு. வாயில புண்ணை இவ்வளவு நேரம் வாய் காது வரைக்கும் போச்சு. ஏன் அப்ப பொண்ணு தெரியலையா? இட்லியை கடிக்கணும், நாக கடிச்சு காது வரைக்கும் போச்சுல, அதுல புண்ணாயிருக்கு. ஆணவம், திமிரு, அகங்காரம், கிருத்திருவம் கொண்டு வந்திருக்கிறார். யாருக்கு வருதேன்? இப்ப சாதாரண பப்புனா இருந்தா பஞ்சாயத்துல போயான்னு போட்டுலாம். வருது ராஜபாட்டுல யாரு? சூர்யா மாமா பப்புனு இல்லையா? நான் ராஜபாட்டா 3 மேடை சந்திச்சிட்டேன்.
அந்த அளவு திறமையான மனிதர் என்பதில் எனக்கு மாற்றுக்கிறது. அவருடைய திறமை மீது, அவருடைய தொழில் மீது, அவருடைய அனுபவத்தின் மீது எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆகச்சிறந்த திறமை. ஆனால் இந்த நாடகத்தில் அவர் ராஜபாட்டுக்கா போட்டுருக்கு இல்ல இல்ல, இந்த நாடகத்தில் போட்டு பப்புனு அந்த வேலையை போட்டு அந்த வேலையை பாருங்க. அதை விட்டு என்னை மதிக்காம சத்தம் போடாம இருந்தா அது கதைக்கு அழகு இல்லையே. என்ன மைத்தோனே? ஆமா ஆமா இல்ல, இப்படித்தான் சொல்றீங்க. என்னையத்தான் விட்டுட்டு போயிருவீங்க காலையில. நீங்க அவரை வேலையில ஏற்றிட்டு போயிருவீங்க. சரி இருக்கடாமா. அந்த அடிப்படையில் ஒருவரை வர்ணிப்போம் சற்று புலமையில. அதனால் இந்த பாடல் முடிவதற்குள்ளாக அவர் வாயை திறப்பாரு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே வர்ணித்தாள் சற்று புலமையிலே. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகமும் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிகழும் கோபம் இருக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகமும் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிகழும் கோபம் இருக்கும். மதியாதா தலைவாசல் பிரியாத என்று மணிமொருக்கு அவ்வை சொன்னது. அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து தாமி கேட்பது கூட சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. அருள் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. வண்டியோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? வண்டியோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உனைத்தோடு அழகோடு உறவாட வேண்டும். உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது. சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது அருடா சௌக்கியமா? இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. அருள் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. சேர்ந்திருந்தோம் நிலவான போது அந்த நிலவை போல தோன்று வந்து நீ வளர்ந்ததாலே. நீயும் சேர்ந்திருந்தோம் நிலவான போது நிலவு போல தேர்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது நிம்மதியோடு கணவன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது அருடா சௌக்கியமா? இருக்கும் இடத்தில் இருந்து வந்தால் எல்லாம் சௌக்கியமே. அருள் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. மரணத்தால் வளர்ந்து கொண்டிருக்கலாம். நன்றி. மீண்டும் மீண்டும் நாடக கலைஞர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கூடிய அத்தனை நாடக ரசிகர்களுக்கும் எனது தாய்மார்களுக்குமே மனமார்ந்த நன்றியை மனதார உறுத்தை கொண்டு இப்பொழுதாவது அந்த கோமாளி மனம் திருந்தி மனிதனாக பிறந்தா செஞ்சதப்ப நினைச்சு கொஞ்சமாச்சும் மனம் திருந்தணும், மனம் வருந்தணும் இல்லையா மாமா? அந்த அடிப்படையில் இப்பொழுதாவது ஒரு மனம் திருந்தி வாயை திறக்கிறாரா கவனிப்போம். நாராயணா நீங்க சொல்லலாம், நான் சொல்ல முடியுமா? அதெல்லாம் நாராயணா என்ன இப்ப வரைக்கும் இருந்தாலும் வாயை திறக்கலையோ? ஏன் திறக்கல? பயம் உங்க மேல இல்ல, பயம். நீங்க கொளுத்தி போடாம நியாயத்தை மட்டும் சொல்லுங்க. இப்ப ஒரு கதையில நம்ம என்ன வேலைக்கா வந்திருக்கோமோ அதைத்தான் சரியா பார்க்கணும். இப்ப இந்த கதையில நான் நாரதர், எனக்குன்னு இந்த கதையில ஒரு வேலை இருக்கு. என்ன? முருகா மட்டும் முருகா நான் பார்த்து வந்த வள்ளியத்தா முருகா நீங்க வேடனா போய் திருமணம் பண்ணுங்க முருகா என்று சொன்னாத்தான் முருகன் வருவார். இந்த கதை எனக்கான வேலை. உங்களுக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? விடிய விடிய வாங்கி பாடிக்கிட்டே இருக்கணும். பாடக்கூடிய பாடலுக்கு சுதி அமைச்சு கொடுத்து பின்பாடல் வாங்கி பாடுது. என்னுடைய மாமா மிருதங்க வித்துவான் மட்டும் கிடையாது, எனக்கு வந்து குருநாதரும் கூட. ஏன்னா விந்து கொடுத்தேன் வித்தைக்கு பலவேறின. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு வித்தியை முறையா கத்துக்கணும் அப்படின்னா அவரும் குருநாதர் தான். நாடகத்துக்கு 10 வயசுல கொண்டு எங்க அப்பா விட்டுட்டாரு. சொக்கநாபுரத்தினுடைய ஆசிரியர் பேரு திருநாவுக்கரசர். அவர்கிட்ட போய் எங்க அப்பா பாடம் கொடுத்தாரு. நானும் வசனம் அனுபவம் பண்ணேன், புராணமும் படிச்சுட்டேன். பாட்டுனா என்னன்னு சுட்டு போட்டாலும் வராது.
சங்கம் எங்களுடைய காரைக்குடி சங்கத்தில் உட்காந்து வசனத்தை ஒப்பிச்சுக்கிட்டு இருந்தேன் மாமாட்ட. ஒரு பாட்டு பாடு மாப்பிள்ளைன்னு சொன்னார். அப்பதான் முதல்ல நான் பிள்ளையார் சொல்லி போட்டு செய்யணும்னு ஒரு பாட்டு பாடினேன். பாட்டு அமைதியாக கேட்டார். ரொம்ப அருமையா இருக்கு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு மாமா அப்புறம் வீட்டுக்கு ஒன்று சொல்லி தரேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டி போய் மறுபடியும் பாட சொன்னார். அதே மாதிரி பாடினேன். நங்குன்னு விட்டார் தலையில ஒரு கொட்டு. சுதீனா என்ன தெரியுமா தாளம் என்ன தெரியுமான்னு சொல்லி அவன் அடிச்சு அந்த என்ன சுதீனா என்ன தாளம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டது மாமா. என்னுடைய மாமா ஆசிரியர் சிங்கத்துறை மாமா அவர்கள்ட்ட நல்லா இருக்குண்ணாப்ல அவரு லூஸ் ஆப்னா ஏங்க நான் பெருமையா தான் சொல்றேன். நீங்க அந்த இடத்துல போக தேவையில்லை. அப்ப நடை பாடலுக்கான நடையை அமர்த்துவது மாமாவுடைய வேலை. உங்களுக்கு என்ன மாமா வேலை? பின்னணி இசையை கோர்த்து கொடுக்குறீங்க. மாமா தாய்க்கு நிகரான தாளம். இப்படி நம்ம எல்லாருக்குமே இந்த கதையில ஒரு வேலை இருக்கின்ற பொழுது இந்த நாடகத்துல இந்த கதையில இந்த கோமாளிக்கு என்ன வேலை? என்னங்க வேலை சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எல்லாத்தையும் என்ன சாவகாசமா எல்லாரும் அவங்க பக்கம் திருப்பிக்கிட்டீங்களே வள்ளிக்கிட்ட ஒண்ணு சொன்னீங்க. என்னது உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறோம். சரி என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒரு நாடகத்துல இன்ன கதை இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க சிரிக்க வைக்கிறாரு சிந்திக்க வைக்கிறாரு அப்படிம்பாங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது. உண்மையில இவருக்குன்னு ஒரு வேலை இருக்கு. என்ன தெரியுமா? சொல்லுங்க. நாரதருக்கு சந்தனம் தேய்ச்சி விடணும். என்னது சந்தனம் தேய்ச்சி விடணுமா? அது மட்டும் கிடையாது. நாரதருக்கு வீணையை கட்டி விடணும். இங்க வரியா? அது மட்டும் கிடையாது. நாரதருக்கு வெட்டா முகம் தொடச்சு விடணும். சரி, அது மட்டும் நினைக்கிறீங்களா? இன்னொரு மிக முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. அதை சொல்லிருங்க. நாங்கெல்லாம் வெளியே எதிர்த்து போனோம்னா அப்ப பின்னாலேயே கழுவி விடணும்ன்றீங்களா? கழுவி விடணுமா? எழுவுறது இல்லைங்க, தண்ணினே கொண்டாந்து கொடு. அது மாதிரி வச்சுக்கோங்க. அது மாதிரி நாடகத்துல எடுபடியான வேலை எது அப்படின்னா அது இந்த கோமாளி வேலை. என்னமோ ரொம்ப அதிகம் படிச்ச மாதிரி இவர் இவ்வளவு திமிரு பண்ணாருன்னா அப்புறம் எதுக்கு இந்த கதையில ராஜபாட்டு நாரதர் வள்ளிலாம் அத சொல்லுங்க. என்ன தெரியுமா மண்டகனம் பண்றாரு? நிறைய படிச்சிருக்காருங்க. அதாங்க உங்க நாயகர்கள் இல்ல என்ன கூட்டுச்சத்துக்கு பாக்குறீங்களா? நாரதராகப்பட்ட எங்களுக்கும் ராஜநடிகருக்கு மட்டும்தான் இந்த தொழில் இருக்கட்டும். மேலும் ஒரு நினைப்போம். அதன் பிறகு சட்டமிடுவார் நம்பிக்கையிலே கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காடும் தோற்றம் உண்மையில்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காக்கும் பொய்யே சொல்லாதது கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே. காவலரே வேசமிட்டார் கல்வர்களும் வேற்றுருவில் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே. காத்திருந்த கல்வருக்கு கையிலங்கி பூட்டிவிடும் கண்ணுக்கு காணாத சத்தியமே. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் உண்மை இல்லாதது முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகளே உத்ராட்ச போலையடா பாடுறீங்க. சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையும் ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க. உண்மை எப்போதும் போக்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை. உண்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை. தன்னை நம்பாதே பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவன் போகட்டுமே. பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவன் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், என் குரலை நான் அறிவேன், போதிலும் ஆகட்டுமே. நன்றி
நல்ல குணம் நன்றி மறவாத நல்ல குணம் என்றும் அது என் மூலதனமாகும் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மையில் இல்லாதது அறிவை நீ நம்பி உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது காலதாமதம் காரியத்திற்கு கேடு நன்றி காலம் இருந்து நடவாத வாழ்க்கை கோலம் இழந்த குரங்கு குப்பாவான் என்ற அடிப்படையிலே நாட்டரசன்கோட்டையைச் சேர்ந்த பெயர் சொல்லாத நாடக ரசிகர் மிருதங்க வித்வான் சிங்கதுரை அவர்களுக்கு இந்த 101 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள். அன்பளி வழங்கி கௌரவப்படுத்திய நாடக ஆர்வலர் அருமை அன்னார் அவர்களுக்கு அருமை மாமா மிருதங்க வித்வான் ஆசிரியர் சிங்கத்துறை மாமா அவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம். அந்த அடிப்படையிலே இப்போ வரைக்கும் அந்த வாயை திறக்கலையில திறக்க வைக்கிறேன். நிறைய படிச்சிருக்காரு. இவ்வளவு நேரம் பம்முனியே திடீர்னு அவரை சொல்லும்போது பாயிரியல என்ன புராணம்லாம் நிறைய படிச்சிருக்காரு. கூட்டணியா புராணம் எத்தனை உடைக்கிறேன். புராணம் எத்தனை? ஆமா எல்லாம் முடிஞ்சதுக்கு முதல்ல இருந்து ஆரம்பிக்க. எப்பதே ரெடியா யாராக இருக்கிறார் என்று சிந்தித்தால் யாரு சுந்தரன் எட்டு தாக்கம் போட்டிருந்த மங்கைகள் எதற்காக வந்தாள் என்பதை நாம் வருகின்றார் காவலாளி வரட்டும். வரக்கூடியவர் காவலாளியா அல்லது காவலிலே வாடியா இல்லை வெறும் காவலாளியா பார்க்கலாம். நாராயணா